ஆக்சுவலி கோர் வந்து ஏன் போகலன்னா எனக்கு ஆக்சுவலி கோர் ஜாப் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் வந்து ப்ரொஃபஷனலாக எனக்கு கம்ப்யூட்டர்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் டெக்னிக்கலில் இட்ஸ் லைக் மோனோட்டனஸ் ஜாப். ஸோ நம்ம வந்து ஒரே வேலையை திருப்பி பண்ணினே இருக்கணும். பட் ஃபுல் ஸ்டாக்கில் வந்து அப்படி கிடையாது. விஆர். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் சூஸ் வாட் டொமைன் யூ வாண்ட் டு டூ. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏன்னா மார்க்கெட் அட் தட் டைம் வந்து எவ்ரி திங் வாஸ் பேஸ்ட் ஆன் சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த 2022 2023 வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஜாப் இன்டர்வியூஸ்லாம் வரும். ஓப்பனே வந்து எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறமா வந்து அதுவே வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணி கொடுத்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் வச்சு போகணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லேண்ட் ஜாப். ஸோ ஐ chose Guvi and the way they conducted exam and chose candidates was really good and I was happy with that. உங்களுக்கு கோடிங் தெரியாதுங்கிறது செகண்டரி, பட் உங்களுக்கு வந்து கோடிங் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது தான் மெயினாக பார்க்கணும் ஃபஸ்ட். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Hello everyone, welcome to the alumni podcast series of HCL Guvi. So where here we bring real learners, real stories and their successful transformation. So இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மிஸ்டர் அஸ்வின் நம்மளோட இருக்காரு. So is one of the proud learner of Guvi and அவர் வந்து பார்த்தீங்கன்னா basically a non-tech backgroundல இருந்து வந்து right now he has upskilled himself and right now he is a full stack developer. So inspiring. And welcome Ashwin to this episode. Okay, so உங்களை பற்றி நான் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் இப்போ கொடுத்துருக்கேன். பட் இஃப் யூ ஆர் கிவிங் ஆன் யோர் ஓன் லைக் ஒரு இலாபரேட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். கண்டிப்பாக. ஸோ என் பேர் வந்து அஸ்வின். ஐ எம் பேசிக்லி ஃப்ரம் சென்னை. ஐ டிட் மை காலேஜ் இன் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி. ஐ டிட் EEE, which is completely non-IT. I graduated in the year 2019 and after graduation I was like searching for a job. I was like into so many other extracurricular activities and I was not finding stability in my career. So there was this opportunity which I saw in Naukri. I went for a walk-in in Amazon and I got like a non-technical job in Amazon and I worked in Amazon for like 5 years. During this 5 years, it was like very tough for me personally because COVID was there and so many things happened. And during 2022 I was trying to upskill myself and I was exploring a lot of opportunities where I can grow and survive in the industry at that time. So while I was exploring, I was able to find out there is an institute called Guvi and I inquired about it and I had like some clarity on what I should do at that point. ஸோ இப்போ அமேசானில் ஒரு நான்-ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ வாட் வாஸ் யுவர் ஃபீலிங்? பிகாஸ் யூ ஆர் ஃப்ரம் அ EEE பேக்ரவுண்ட். ஸோ ஒரு கோரில் போகாமல் வாட் இஸ் த ரீசன் டு சூஸ் திஸ் பர்டிகுலர் ஜாப்? ஆக்சுவலி கோர் வந்து ஏன் போகலன்னா எனக்கு ஆக்சுவலி கோர் ஜாப் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் திங் அது. செகண்ட் திங் இஸ் லைக் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ என்னோட பேசிக் இன்ட்ரெஸ்டே வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸோ மெனி திங்ஸ். நான் வந்து ப்ரொஃபஷனலாக எனக்கு கம்ப்யூட்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் டியூரிங் மை சைல்ட்ஹுட் டேஸ் ஐ யூஸ் டு பிளே லாட் ஆஃப் கேம்ஸ். அப்புறம் இந்த விண்டோஸில் இருக்கிறது கமெண்ட் ப்ராம்ப்ட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ தட் வாஸ் லைக் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேட் டு சூஸ் EEE due to family situation and stuff. So I ended up choosing EEE. But end of the day, right now I'm in a good place where like I can explore more and use my best interest in putting my best skill. Okay. So எந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், பிகாஸ் நீங்கள் 5 years அமேசானில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான்-ஐடி செக்டர்லன்னு சொல்கிறீங்க, எந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம கண்டிப்பாக இப்போ அப்ஸ்கில் பண்ணியே ஆகணும் ஸோ அப்படின்னு உங்களுக்கு தோணுன டைம்? அந்த டைம் வந்து கோவிட் 2022 அந்த டைம் தான் எக்ஸாக்ட்லி. என்ன ஆச்சுன்னா லைக் ஐ வாஸ் ஏபிள் டு சி மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைக் மை கொலீக்ஸ் அண்ட் ஈவன் மை ஓன் ஃபேமிலி. அவங்களும் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. என் சிஸ்டர்ஸ் தேர் ஒர்க்கிங் இன் ஐடி. தேவர் லைக் கெட்டிங் ஹைக்ஸ் அண்ட் தேவர் லைக் அப்ஸ்கில்லிங் தெம்செல்வ்ஸ் அண்ட் தேவர் க்ரோயிங் இன் அ வெரி ரேபிட் ஃபேஸ். So I was like feeling left out at that point. So I thought, okay, so this is not the right thing to do and I'm like wasting my time into anything. So that is the point where I realized, okay, I should do something. So I was exploring in that at that time and I ended up with Guvi and I got an opportunity at upskill and I'm more than satisfied to do that. Okay. So இப்போ நான்-ஐடி ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதோட ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கம்பேரிட்டிவ்லி ஸோ இப்போ ரைட் நவ் யூ ஆர் ஒர்க்கிங் அஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ ஹவ் இஸ் த டிஃபரன்ஸ் அண்ட் வாட் இஸ் த ஃபீலிங்? That's a big difference first. Why? Because it's non-technical, it's like a monotonous job. ஸோ நம்ம வந்து ஒரே வேலையை திருப்பி பண்ணினே இருக்கணும். பட் ஃபுல் ஸ்டாக்கில் வந்து அப்படி கிடையாது. வி ஆர் ஃபேஸிங் நியூ சேலஞ்சஸ் எவ்ரி டே, எஸ்பெஷலி இன் மை கரண்ட் கம்பெனி. லைக் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். அது நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் ஹெவின்னு சொல்கிறத விட இட்ஸ் லைக் அ பிக் சேலஞ்ச் ஃபார் மீ டு டு எக்ஸ்ப்ளோர் மோர்.
மெயின்லி. ஏன்னா ஒர்க் இஸ் நாட் ஈஸி இன் மை ஸ்டார்ட் அப் ரைட் நவ். ஏன்னா ஒரு நாளைக்கு we are facing like different problems. So finding solution to each problem is itself is a big challenge for me personally, but I like that challenge. I can grow as a person as well as understanding what market needs and customer needs mainly. ஓகே. ஸோ இப்போ ஒரு லேமன் டேர்மில் ஸோ இப்போ வந்து எனக்கு பெருசாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி தெரியாது. ஸோ ஒரு லேமன் டேர்மில் சிம்பிள் வேர்ட்ஸில் உங்களால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஃபுல் ஸ்டாக் இஸ் ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் ப்ளஸ் பேக் அண்ட். பேசிக்கலி இதுதான் ஃபுல் ஸ்டாக். ஃப்ரண்ட் என்ன நம்ம பார்க்கறது, பேக் என்ன நம்ம கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே வருது அப்படின்னு நான் சொல்லுவேன் பேசிக்கலி. ஸோ ஃப்ரண்ட் என்ன லெட்ஸே நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போகிறீங்க, ஒரு நார்மல் எந்த வெப்சைட் வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் பார்க்கறது தான் ஃப்ரண்ட் எண்ட். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. தட் இஸ் வாட் இஸ் பேக் எண்ட். ஸோ சிம்பிள் டேர்ம்ஸாக ஐல் சே திஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேமன் டேர்ம்ஸில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இப்போ ரைட் நவ் வாட் யூ ஃபீல் அஸ் அ கீ ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜி விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தோன்றது, அண்ட் தென் வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் ஷுட் நோ வாட் தே வாண்ட் டு டூ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா சில பேருக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு தே வாண்ட் டு கோ இன்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர். சில பேருக்கு தே வாண்ட் டு ஒர்க் வித் பேக் அண்ட். சில பேருக்கு ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் ஒர்க் பண்ணும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் சூஸ் வாட் டொமைன் யூ வாண்ட் டு டூ. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும், எனக்கு யூஐ டெவலப் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதில் நிறைய டெக்னாலஜிஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Next.js இப்போ புதுசாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் 3JS இருக்குது, 3D, அப்புறம் நிறைய Vue.js, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் கற்றுக்கிட்டு ஃப்ரண்ட் எண்டில் நம்ம அப்ஸ்கேல் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக போகலாம். அதே மாதிரி பேக் எண்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் நவ் Node.js இட்ஸ் லைக் பாப்புலர். பட் Node.js is good for startup companies, அப்புறம் இந்த மிடில் டெக் கம்பெனிஸ். அவங்க Node.js நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் Amazon, Google அந்த மாதிரி டார்கெட் பண்ணுறோன்னா யூ ஷுட் லேர்ன் ஜாவா, கோ, அப்புறம் பைத்தன், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நல்லா கற்றுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ப்ராடக்ட் அந்த மாதிரி டெக் கம்பெனிஸ் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இப்போ மார்க்கெட் இருக்குது. பட் ரைட் நவ் இட்ஸ் இன் அ வெரி ட்ரிக்கி பொசிஷன். வை? பிகாஸ் AI boomingனால it's like in a very tricky spot right now, especially for software engineers, because AI it's more than helpful, but at the same time jobs cut ஆயிருக்கு software developer jobsக்கு. So we should be careful on that, and people should know how to use AI to enhance their own software and everything. So இப்போ நாங்களும் AI யூஸ் பண்ணுறோம். என் கம்பெனிலையும் நாங்கள் AI யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் we are using AI to speed up the process மெயினாக. It's not like we are doing coding with AI. நாங்கள் ஸ்பீட் பண்ணுறதுக்கு நாங்கள் AI யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். We will do a code, அதை நாங்கள் ஏஐக்கு கொடுத்து we will try to get feedback from the AI and we will enhance our code even better. So enhancementக்கு AI is very useful right now. ஸோ அது people should know எந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனில் அந்த ஏஐ யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஐ வுட் சே யூ ஷுட் ஹேவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஏஐ ஆல்சோ. தட் வில் ஹெல்ப் பீப்புள் டு கெட் ஜாப்ஸ் ஈவன் மோர் குவிக்கர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் நவ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து ஸோ நீங்கள் ஐடி எடுத்து உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறீங்க சிஎஸ், பட் ஸ்டில் அந்த பர்டிகுலர் இதை எடுக்கும்போது ஹவ் இட் வாஸ் லைக் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்களா while doing coding? கோடிங் எனக்கு இனிஷியலாக டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ஏன்னா காலேஜ் டேஸில் தோ ஐ ஹேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் மை ஃபர்ஸ்ட் இயர், எங்களுக்கு பெருசாக கோடிங் பற்றிலாம் அவ்வளோவா சொல்லி தரல. ஸோ அது ஐ தாட் இஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ். அது ஒரு ஃபர்ஸ்ட் இயர்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் நம்ம எதுக்கு கோடிங் பண்ணணுன்ட்டு அப்படியே போயிடுச்சு. ஸோ வென் ஐ ஃபினிஷ்ட் காலேஜ் ஒன்லி ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே நம்ம டார்கெட் பண்ணுற விஷயமே தப்பு. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம பண்ணல. ஸோ எனக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்த 6 months கேப்பில் I was trying to do a lot of things. எனக்கு Amazon December 2019 தான் கிடச்சிது. Between this June to December, like there are so many things that's going on personally, family wise, அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதனால I was not able to concentrate properly. So what my goal at that period was, first நம்ம ஒரு ஜாப் எடுக்கணும், அதுக்கப்புறமா let's think what I have to do. ஸோ நான் அப்படி அந்த மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். ஸோ luckily I got into Amazon, which is actually, to be honest, it was very difficult. Interview rounds and all was very tough. Non-IT crack பண்ணுறது also it's a huge task Amazonல. Okay. And luckily I got into it, and there my journey started. And first initial phase with Amazon was really good. For 1.5 years it was really nice, because the way they help employees in COVID and how they treat their employees was really good. Our policies it's really really nice actually. இப்போ வரைக்கும் they are one of the best in terms of leaves and everything. It was a big plus for me. And that's the main reason why I was not able to leave Amazon for 5 years. That was the main reason. But deep down I was trying to upskill,
அமேசானுக்குள்ளேயே நான் வந்து எப்படியாச்சும் ஒரு கோடிங் ஜாப் போகணும்னு நான் ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வாஸ் நாட் ஏபிள் டு கெட் இட். ஸோ அப்போ தான் டிசைடட் ஓகே நம்ம வந்து வி ஆர் லேகிங் சம்வேர். நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் எடுத்தால் தான் நமக்கு வந்து அந்த ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்ட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா மார்க்கெட் அட் தட் டைம் வந்து எவ்ரி திங் வாஸ் பேஸ்ட் ஆன் சர்டிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ இந்த 2022 2023 வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஜாப் இன்டர்வியூஸ்லாம் வரும். ஸோ அப்படி தான் ஆன்லைன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து சர்டிஃபிகேஷன்ஸோட யூ ஷுட் நோ இன்டெப்த் அபவுட் தட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஜாவா சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஜாவாவில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு காட்டணும். ஆக்சுவலி வெறும் அந்த சர்டிஃபிகேஷன் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ லேண்ட் அ ஜாப் இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட்டில். ஸோ யுவர் ப்ராஜெக்ட்ஸ் வில் ஸ்பீக் அ லாட் இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனில். அண்ட் யூ ஷுட் பி மோர் யூனிக் வித் யுவர் ப்ராஜெக்ட்ஸ். இப்போவும் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 2023 வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அது இப்போ வந்து இட்ஸ் லைக் மோஸ்ட்லி காமன் இன் எவ்ரிவேர். பிகாஸ் ஆஃப் யூனோ லைக் இப்போ ஓப்பன்ஏஐ வந்ததுக்கப்புறமா, ஓப்பன்ஏஐ வந்து எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறமா வந்து அதுவே வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் வச்சு போகணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லேண்ட் ஜாப். நம்ம வந்து யூனிக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வுட் சே டு பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபுல் ஸ்டாக் ஆர் வாட் எவர் ரிலேட்டட் டு ஐடி. ஈவன் இஃப் இட்ஸ் ஏஐ ரிலேட்டட்னாலுமே ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி வந்து ஒரு ஏஐ சாட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ஒரு மாடல் பில்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கும் தெரியணும். அதுதான் வந்து ரைட் நோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் டு நோ. அண்டர்ஸ்டுட். ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இந்த பர்டிகுலர் டெசிஷன் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஃபியர் இல்லையா? பிகாஸ் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் அ ஈஸி திங். கண்டிப்பாக. ஸோ அந்த செல்ஃப் டவுட் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கா? கண்டிப்பாக செல்ஃப் டவுட் நிறையவே இருந்துச்சு. ஏன்னா வந்து லைக் சேலரி வைஸ் வந்து அமேசானில் இட்ஸ் ஓகே டு சே பட் நாட் தட் கிரேட், நாட் தட் பேட். ஸோ எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அட் த சேம் டைம் சீயிங் அதர்ஸ் எனக்கு வந்து லைக் இட் வாஸ் லைக் யூஸ்வலி ஐ டோன்ட் டூ தட். பட் சரௌண்டிங்ஸில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தேவர் லைக் ரேப்பிட்லி க்ரோயிங் இன் அ வெரி ஃபாஸ்ட் பேஸ். எனக்கு வந்து அதுலேயே வந்து இட் வாஸ் லைக் ஐ ஃபெல்ட் ஐம் டூயிங் சம்திங் பேட் அண்ட் ஐ கிரியேட்டட் லாட் ஆஃப் செல்ஃப் டவுட் அண்ட் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் அ லாட் அட் தட் பாயிண்ட். ஸோ நான் வந்து அப்போ தான் யோசிச்சேன் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் லைஃப்பில். ஸோ ஹேவிங் தட் ரியலைசேஷன் வேர் ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே நம்ம வந்து லைஃப்பில் ஏதாச்சும் பண்ணணும். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே எனக்கு தான் கோடிங் பிடிக்குமே, நம்ம ஏன் வந்து வை டோன்ட் ஐ கிவ் இட் அ ஷாட் அகெயின், நம்ம ஏன் வந்து திருப்பி கோடிங்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு எனக்கு அப்போ அந்த டிசிஷன் எடுத்தேன். நான் இனிஷியலி நான் குவி ஜாயின் பண்ணுறப்போ தே ஹேட் திஸ் ஒன் திங். எனக்கு அதுதான் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது குவியில். வாட் தே டிட் இஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸில் வந்து ப்ரீ எக்ஸாம் வச்சுட்டு தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க கேண்டிடேட்ஸை. ஸோ அவங்க வந்து கிளாஸ் வந்து 2 வாரம் தான், 2 வாரம் கிளாஸ் பேஸ் பண்ணி வந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த கோர்ஸ் இட் செல்ஃப் குவியில். ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து நம்ம வந்து தெரியாமல் ஒரு விஷயத்தில் கால் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து தே ஹெல்ப் இன்னும் லைக் இது வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக. எனக்கு அந்த இன்ஸ்ட்ரக்டர் பேர் மறந்துச்சு. பட் ஹீ ரியலி தாட் த பேசிக்ஸ் அண்ட் எவ்ரி திங் குட். பேசிக் ஆஃப் இன்னும் லைக் கோடிங், அப்புறமா எப்படி ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஜாவா ஸ்கிரிப்டில் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் த கொஷின்ஸ் ஆல்சோ ஐ வாஸ் ஏபிள் டு கிராக் அண்ட் ஐ என்டர்ட் குவி ஃபார் ஜாயினிங் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். Okay, it's really a great thing because starting from a scratch வந்து அதுவும் after 5 years it was very it was very tough. Okay. So இப்போ வந்து பர்டிகுலராக குவி சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க. பட் எனிதிங் அதர் தன் தட் பிகாஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் மோட் இருக்குது. ஸோ எந்த மோடில் நீங்கள் படிச்சிங்க? நான் வந்து ஆன்லைன் மோட் தான் படித்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் பேட்ச்னால வந்து ஆன்லைன் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மெயினாக நான் சூஸ் பண்ண ரீசன் என்னென்னா சென்னையிலே இருக்குது, ப்ளஸ் ஏதாச்சும் பிரச்சனைனா வந்து தமிழ்லேயே பேசிக்கலாம். ஸோ அது எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு இப்போ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா வந்து ஐ கேன் டாக் இன் தமிழ் மெயின்லி. நான் வந்து இப்போ வெளியும் நிறைய கோர்சஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் தமிழில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கிறது வந்து கஷ்டம். ஸோ அதனால தான் மெயின் ரீசன் நான் குவி சூஸ் பண்ணது. அட் த டைம் வந்து நான் நிறைய பார்த்தேன் லைக் எது வந்து நல்லாயிருக்கும் அப்படி இப்படிலாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னது குவி இஸ் ரியலி குட் at that point. So I chose Guvi and the way they conducted exam and chose candidates was really good and I was happy with that. So ஒரு ரெலவெண்ட்டான கொஷின் which is because many aspiring learners ஓட questions கூட இருக்கலாம். So what is the scope of full stack development in the current trend and in the future? Current trend it's really good. ஏன் குட்னு சொல்கிறேன்னா ஃபுல் ஸ்டாக் வந்து இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட். நம்ம வந்து ஒரு ஸ்கில்ல ஸ்ட்ராங்காக இருந்தாலே வந்து இட்ஸ் மோர் தென் இனஃப் இப்போ இருக்கிற பர்டிகுலர் டைம். பட் ஜாப் மார்க்கெட் இஸ் நாட் டிமாண்டிங் லைக் தட். ஜாப் மார்க்கெட்டுன்னு போகிறப்போ எல்லாமே வந்து ஒரு லெவலுக்கு தெரிஞ்சிருக்கிறது பெட்டர். ஏன்னா ஃபுல் ஸ்டாக்காக எடுத்துட்டோம்னா நம்ம ஃப்ரண்ட் ஹேண்ட்லேயும் ஸ்ட்ராங்காக இருந்தோம், பேக் ஹேண்ட்லேயும் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி இருக்கும் மெயினாக. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்லி ஸ்பீக்கிங்
ஃபுல் ஸ்டாக் வந்து கண்டிப்பாக இன்னொரு 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இட்ஸ் லைக் இன் பூமிங் ஃபேஸ். ஸோ மெனி ஆஃப் த கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் ரியலி குட் ஒன்லி ரைட் நவ். ஓகே. ஸோ ஸ்கில் ஐ மீன் டிகிரியை விட வந்து ஸ்கில் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக டிகிரியோட ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறேன்னா வந்து ஐ வில் கிவ் an எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போது ஜோஹோ ஆர் மைக்ரோசாஃப்ட் என்ன கம்பெனி, என்ன டாப் டெக் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியாக எடுத்துக்கோங்க. அவங்களோட ஃபிலாசபியே வந்து we don't care about டிகிரி, ஆல் வி கேர் அபவுட் ஸ்கில். நீங்கள் ஸ்கில் இருந்தால் தான் வந்து ஒரு மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். ஸோ அது வந்து தட் இஸ் த மெயின் பர்பஸ் ரைட். நீங்கள் ஸ்கில் இல்லாமல் வந்து ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டிகிரி நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலுமே வந்து இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே உங்கள் ஸ்கில் என்ன இருக்கிறதோ அது பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் அப்ஸ்கில் பண்ணீங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஃபினான்ஷியல் பேர்டன்ஸ் இருந்ததா? பிகாஸ் நீங்கள் கோர்ஸ் ஃபீஸ் பே பண்ணி யூஆர் டூயிங் இட் அண்ட் தென் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணீங்க? ஸோ அந்த திங்ஸில் ஏதாவது பர்சனலி அண்ட் ஃபினான்ஷியலி இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? ஓகே, ஃபைனான்ஷியலி ஸ்பீக்கிங் ஒரு நல்ல ஆப்ஷன் என்ன இஎம்ஐ இருந்துச்சு. ஸோ வித் தட் ஐ வாஸ் ஏபிள் டு கோப் அப் ஃபைனான்ஷியலி. பட் டைம் மேனேஜ்மெண்ட் அஃப்கோர்ஸ் என்னால் அது முடியல. ஏன்னா வந்து நான் ஒர்க் பண்ண சுச்சுவேஷன் வந்து we were working in rotational shift. ஸோ எனக்கு அது வந்து இட் வாஸ் லைக் அ பிக் பிளாக்கர் எனக்கு. ஸோ இப்போ நான் நைட் ஷிஃப்ட் போகிறப்போ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் வித் மை கோர்ஸ். இப்போ நான் மார்னிங் ஷிஃப்ட் வரப்போ நான் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு நினைப்பேன். டாபிக்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து என்னாச்சுன்னா லைக் ஃபர்ஸ்ட் 3 months வந்து ஃப்ரண்ட் அண்ட் எனக்கு எடுத்தாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு கிராஸ்ப் ரியலி வெல். ஆனால் அந்த அடுத்த 3 months வந்து பேக் அண்ட் எடுக்கிறப்போ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் ப்ராப்பர்லி பிகாஸ் ஆஃப் நைட் ஷிஃப்ட். ஸோ குவி கிட்ட ஐ டோல்ட் தம் லைக் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கிராஸ்ப் பேக் அண்ட் ப்ராப்பர்லி. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொன்னதுக்கு தே ஹெல்ப் மீ லைக் அசைனிங் அ நியூ பேட்ச். எனக்கு பேக் எண்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நியூ பேட்ச் வந்து எனக்கு போட்டாங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு கிராஸ்ப் பேக் அண்ட் ஆல்சோ ப்ராப்பர்லி. தட் வாஸ் அ பிக் லைக் திங் தட் குவி டிட். ஏன்னா நிறைய பேர் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா வந்து கோர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே வந்து போயிடுவாங்க. ஸோ எனக்கு குவி வந்து இந்த விஷயத்தில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு குவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து நான் வந்து குவியில் வந்து 2023 நான் முடிச்சிட்டேன் கோர்ஸை. ஸோ நான் கோர்ஸ் 23 முடிச்சிட்டேன். எனக்கு அந்த டைமில் வந்து வாஸ் ஹேவிங் அதர் பிளான்ஸ். நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணுன்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் பிளேஸ்மெண்ட் வித் குவி வந்து அவ்வளோ நான் கான்சன்ட்ரேட் பண்ணல. பிளேஸ்மெண்ட்ஸ்னால் நிறைய இருக்கும், பட் ஐ டென்ட் கான்சன்ட்ரேட் வித் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ ஐ வாஸ் இன்டு மூவிங் அப்ராட். பட் ஆனால் அப்ராட் பிளான்ஸ் வந்து இட் வாஸ் டினே பிகாஸ் ஆஃப் so many things that is happening right now in the world. ஸோ அதனால் ஐ ஹேட் டு பேக் ஆஃப். அண்ட் நான் குவிக்கிட்ட திருப்பி அப்ரோச் பண்ணேன். 2025 மேலே தான் அப்ரோச் பண்ணேன். அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ், குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் அசிஸ்டன்ஸ்ன்ட்டு நான் கேட்டேன். தேவர் லைக் லைக் ரெடி டு ஹெல்ப் அண்ட் தே ஹெல்ப் மீ. எனக்கு மேலேருந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. மே ஜூன் ஜூலை ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்கு ஜூலையில் வந்து எனக்கு இந்த கம்பெனி இன்டர்வியூ வந்துச்சு. நான் அட்டன் பண்ணி கிராக்ட் இட் அண்ட் காட் செலக்டட் அண்ட் ஜாயின்ட் இன் செப்டம்பர். ஸோ இதுதான் வந்து என்னோட குவி ஜேர்னி. பட் குவி வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் இன் கெட்டிங் மீ பிளேஸ். மெயினாக பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து லெட்ஸே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளாக்கர் இருக்குன்னா வந்து தேர் ரியலி அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ எனக்கு அது ரொம்ப எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது அது. வெதர் இட்ஸ் இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா வந்து பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம், ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தில் ஐ ரியலி அப்ரிஷியேட் குவி. ஓகே அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் கம் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் கோடிங்காக இருக்கட்டும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, அண்ட் தென் மாக் இன்டர்வியூஸ் எடுத்திருப்பீங்க, அண்ட் தென் மென்டர்ஷிப் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ நிறைய திங்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஈவன் பிளேஸ்மெண்ட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் இட். ஸோ எது உங்களுக்கு வந்து நிறைய இம்பேக்ட் கொடுத்தது உங்களோட அந்த லேர்னிங் ஜேர்னியில்? ஒரு கிரேட் இம்பேக்ட் கிரியேட் பண்ண பர்டிகுலர் பார்ட் வந்து எது நீங்கள் சொல்லுவீங்க? ஓகே, ஆக்சுவலி ஐ வாண்ட் டு மென்ஷன் a special name here. It's fine. His name is ராகவ் குமார். ஸோ எனக்கு அவர் தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் எடுத்தார். அவரோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ஐ ஃபாலோ ரெகுலர்லி. அவர் வந்து எப்படின்னா லைக் கிளாஸ் வந்து த வே ஹி டீச்சர்ஸ் இன் கிளாஸ் இஸ் எக்ஸப்ஷனல். அவர் வந்து ரியாக்ட் மட்டும் தான் எடுத்தார் எனக்கு. ஸோ ரியாக்ட் வந்து பார்ட் ஆஃப் த கரிக்குலம் வாட் இஸ் ஸ்டடிட் இன் குவி. ரியாக்ட் வந்து அவர் எடுத்த விதத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் என் கம்பெனியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி த வே ஹி தாட் ரியாக்ட், த வே ஹவு ஹி செட் ஹவு டு யூஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஹுக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் பர்ஃபெக்டாக அவர் வந்து நடத்தினார். அவர் ப்ராஜெக்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லாருமே வந்து சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் வந்து இன்னோவேட்டிவாக வந்து கிளாஸ்லேயே வந்து லைக் ஹி ஹெல்ப்ட் அஸ் டு
அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு லைக் டூ அ ப்ராஜெக்ட். பேசிக்காக ஒரு மூவி இருந்துச்சு கிளாஸில். ஆனால் அவர் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்து அந்த மூவி ஆப்பில் வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுலேருந்து எப்படி வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் யூஐ வந்து டெவலப் பண்ணுறதுலேருந்து ஹி வாஸ் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி திங் தரோலி அண்ட் இட் ரியலி ஹெல்ப் மீ டு பில்ட் மை ஓன் ப்ராஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தட். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ கூட ஐ ஸ்டில் ஃபாலோ ஹிம் இன் LinkedIn and see what he is doing. Like I'm really grateful for Raghav Kumar mainly. எனக்கு அவர் எடுத்த கோர்ஸ் அது மெயின் இட் வாஸ் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ. ஏன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தான் மெயினாக நான் ஒர்க் பண்ணுறேன். நான் ரியாக்ட் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்னோட இதில். ஸோ அவருக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தட்ஸ்லாம் வந்து இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ ரைட் நவ். ஓகே. இப்போ எனக்கு தெரியல அவர் குவியில் இன்னும் எடுக்கிறாரான்னு, பட் ஐ எம் நாட் ஷுர், பட் எஸ் ஹி ரியலி ஹெல்ப் மீ. ஸோ யூ ஹேவ் கம் அ லாங் வே லைக் ஆஃப்டர் யுவர் ஜாப் அண்ட் தென் நீங்கள் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்க. ஸோ திரும்பி பார்க்கும்போது வாட் யூ ஃபீல் ஆக்சுவலி? ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் மெயின்லி. ஏன்னா வந்து இப்போ நான் பண்ணுற ஜாப் வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு அது வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபார் மீ பிகஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஜாப் ஓவர் மணி. பண்ணுற ஜாப் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஏர்ன் பண்ணுற அந்த மணியோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ பட் தட் வாஸ் நாட் த கேஸ் இன் அமேசான். என்ன தான் நம்ம சம்பாதிச்சாலுமே எனக்கு அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அமேசானில். தோ இட்ஸ் அ பிக் பிராண்ட், பிக் கம்பெனி. அமேசானை தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இட் வாஸ் நாட் த ஜாப் ஃபார் மீ மெயின்லி. ஸோ நான் டெக்னிக்கல் ஜாப் இஸ் நாட் ஃபார் மீ. ஸோ எனக்கு அது வந்து ரிலேஷன் வந்து இட் ஹேப்பன் இன் 2022 அண்ட் ஐ ஸ்டார்டட் டு மூவ் அண்ட் நவ் இட்ஸ் அ லாங் வே, 3 years plus. I'd say plus now I'm a full stack developer and I'm happy being a full stack developer. ஏன்னா I can learn a lot in full stack development. இப்போ நாளைக்கே வந்து எனக்கு ஏதாச்சும் let's say if I'm like losing my job in current company னா கூட என்னோட ஸ்கில்ஸ் வச்சு I can like still get a job outside. பட் ஆனால் நான் டெக்னிக்கல் ஜாப் அப்படி கிடையாது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். உங்களுக்கு பெருசாக ஸ்கில் தேவை கிடையாது நான் டெக்னிக்கலில். ஸ்கில்லு தான் வந்து மேட்டர்ஸ் அ லாட். நெக்ஸ்ட் ஜாப் மூவ் பண்ணுறதுக்கு தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்றது நல்லாவே தெரியுது. பட் ஒன்ஸ் ஆஃப்டர் என்டரிங் இன் டு மூவி, ஸோ பர்சனலி நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆனீங்க அதை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? மேபி அ கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், வாட் எவர், நீங்கள் எதை பற்றி வேணாலும் பேசலாம். ஜென்ரலி ஐம் ஆஸ்கிங். ஓகே. எனக்கு இப்போது இந்த சக்ஸஸான மெயின் ரீசனே வந்து ஃபர்ஸ்ட் 3 months நான் சொன்னேன் உங்ககிட்ட வந்து லைக் ஷிஃப்ட் ரொட்டேஷன் முன்னாடி இந்த டைமில் வந்து வாஸ் வெரி கன்சிஸ்டன்ட். ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருந்தேன். லைக் வாஸ் புட்டிங் ஆல் மை எஃபர்ட்ஸ். அட்டண்டன்ஸ்லேருந்து சரி, இது அசைன்மெண்ட்லேருந்து சரி, எல்லாத்துலேயுமே நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். தட் வாஸ் மெயின் ரீசன். பட் நெக்ஸ்ட் 3 months ஐ வாஸ் நாட் கன்சிஸ்டன்ட். ஸோ இட் ஹேப்பன்ஸ் ரைட். எல்லாராலுமே வந்து எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்க முடியாது. பட் ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐ அண்டர்ஸ்டுட் ஐ ஷுட் அகெயின் கெட் கன்சிஸ்டன்ட் அண்ட் கெட் வாட் ஐ ஹாவ் டு கெட் இன் லைஃப். ஸோ திருப்பி நான் அந்த எஃபர்ட் போட்டு அப்புறமா வந்து ஐ காட் த ரிசல்ட் ரைட் நவ். ஸோ இட் வாஸ் அ லாங் ஜர்னி தான். 2023 நான் முடிச்சு 2 years கழிச்சு தான் எனக்கு வந்து ஒரு இதுவே கிடச்சிது. ஸோ யூ ஹேவ் டு பி பேஷண்ட் மீனா. மோர் தென் கன்சிஸ்டன்டி வாட் ஐ வுட் சே இஸ் ஹேவ் தட் பேஷண்ட் அண்ட் கீப் பில்டிங் யுவர் செல்ஃப். அதுதான் வந்து நான் கற்றுக்கிட்டேன் மெயின் lesson from my course and Guvi and the part of my journey right now. ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் எபிசோட் பார்த்துட்டு இருக்க நிறைய ஆஸ்பைரிங் லேர்னர்ஸ்க்கு உங்கள் சைடில் இருந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? தட் டு த பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு ஷிஃப்ட் தேர் கெரியர் ஃப்ரம் நான் ஐடி டு ஐடி ஆர் எல்ஸ் ஸோ அதர் ஐடியாஸ் கூட இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு உங்கள் சைடில் இருந்து வாட் யூ வில் டெல்? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு கோடிங் தெரியாதுங்கிறது செகண்டரி. பட் உங்களுக்கு வந்து கோடிங் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது தான் மெயினாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ உங்களுக்கு கோடிங் பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் கோடிங் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கோடிங் பிடிக்கல, எனக்கு வேறு டொமைனில் போகணும், எனக்கு கோடிங்லாம் வராதுன்னா ட்ரை எக்ஸ்ப்ளோரிங் மோர். லைக் சைபர் செக்யூரிட்டி இருக்குது, ஸோ ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இருக்குது, ஸோ மெஷின் லேர்னிங் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்டாக் இஸ் நாட் லிமிட்டட். ஃபுல் ஸ்டாக் இஸ் பேசிக்லி கோடிங். ஸோ உங்களுக்கு கோடிங் இல்லைனா கூட உங்களுக்கு ஜாப் மார்க்கெட்டில் சர்வை பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கில்ஸும் வெளியில் இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக கோடிங் பிடிச்சிருக்கிறதுனால வந்து ஐ வில் நாட் லைக் கோ அண்ட் சே ஹே கோடிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் கோடிங்னா யூ ஷுட் கிவ் இட் அ ஷாட். ஸோ அதுதான் நான் மெயினாக சொல்லுவேன். அண்ட் கோடிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்ல இட்ஸ் ஓகே, லைக் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கரியர் இட்ஸ் ஃபைன். ஆனால் நீங்கள் போக பார்த்தீங்கன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் அந்த கரண்ட் ஃபேஸில் இருக்கேன். ஸோ ஐம் டூயிங் மை டிஎஸ்ஏ அண்ட் ஆல்கோ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் யூடியூப்ல கிளாஸஸ்லாம் எடுத்து நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் மீ. ஸோ கோடிங் வந்து இஸ் லைக் நெவர் எண்டிங் ஜேர்னி அது. ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் ஓகே நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம்னா அதோட நிறுத்தக்கூடாது. ஆக்சுவலி அதுதான் மெயினாக கோடிங். யூ ஷுட் ஹேவ் தட் ப்ராக்டிஸ் டெய்லி அந்த ப்ராக்டிஸ் இருக்கணும், டச் இருக்கணும். எனக்கு வந்து இந்த ரிலேஷன் எப்போ வந்துச்சுன்னா, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த 3 months அந்த கேப் இருந்தப்போ நான் பெருசாக கோடிங் பண்ணல. ஸோ நான் திருப்பி வரப்போ இட் வாஸ் லைக் பிளாக் அண்ட் ப்ளூ ஃபார் மீ. எனக்கு வந்து என்னடா அது நம்ம படித்த விஷயமே மறந்துட்டோமே அப்படின்ட்டு தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம எவ்வளோ தான் படிக்கிறோமோ அதே லெவலுக்கு நம்ம அந்த ப்ராக்டிஸும் இருக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இஃப் யூ ஆர் ரெடி டு ப்ராக்டிஸ்,
put your efforts, then full stack is perfect for you. அப்படி இல்லைன்னா don't choose full stack தான் நான் சொல்லுவேன். There are many other courses also. Full stack ன்னு இல்லை, I'm saying generally for software development course. Thank you, Ashwin. It was very nice talking with you. Thanks for inviting me. ஸோ அஸ்வினோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு தாட்ஃபுல் ரிமைண்டராக ஃபார் அ கெரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்னு நான் நம்புறேன். தெர் இஸ் நத்திங் லைக் அ பர்ஃபெக்ட் ஸ்டார்ட். வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் அ ப்ராப்பர் கைடன்ஸ் வில் ஆல்வேஸ் மேக் எவ்ரி திங் பெஸ்ட் இன் லைஃப். அண்ட் அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் அஸ்வின். தேங்க்யூ எவ்ரி ஒன்.